ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் கூட விளையாடும்போது ஒரு முடிவோட தான் விளையாண்டுருக்காங்க. நான் இந்த மேட்ச்சில் தோத்தாலும் தோத்துவேன் தவிர கண்டிப்பாக பாயிண்ட் டேபிளில் ஃபர்ஸ்ட் பிளேஸை விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஆர்ஹெச் 255 எடுத்தாலும் 165 கீழே ஆர்சிபி தோத்தாங்க அப்படின்னம்னா பாயிண்ட் டேபிளில் ஆர்சிபி 3வது இடம் போகிறதுக்கும் எஸ்ஆர்ஹெச் முதல் இடம் வர்றதுக்கும் வந்து வாய்ப்பு இருந்தது. அந்த தந்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்தில் ஆர்சிபி வெங்கடேஷ் ஐயரை இறக்கி விட்டு அதிரடியாக ஆடினாலும் அடுத்து விராட் கோலி, தேவ்தத் படிக்கல் இவங்க விக்கெட் போனவனே 3 விக்கெட் போனவனே ஒரு நங்கூரத்தை போட்டு இதுக்கு மேலே அதிரடி காட்டி அவுட் ஆகக்கூடாது, மூளையை யூஸ் பண்ணி தந்திரமாக விளாடணும் அப்படின்ட்டு ரஜத் பட்டிதாரும் குணால் பாண்டியா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு கேம் விளாண்டு இந்த மேட்சை தோத்தாலும் பாயிண்ட் டேபிள விட்டு கொடுக்காம விளாண்டுருக்காங்கன்னு தான் சொல்லலாம். பேட்டிங் பிடிச்ச எஸ்ஆர்ஹெச் அவங்க ஹோம் கிரவுண்டுனால வந்து அடி வெளுன்னு வெளுத்துட்டாங்க. அதுவும் 252 ரன். ஆனா ஆரம்பத்தில் அபிஷேக் சர்மாக்கு 3 கேட்சை விட்டாலுமே அபிஷேக் சர்மா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிட்டு 22 பால்ல 56 ரன். இன்னொரு பக்கம் டிராவிஸ் ஹெட் வந்து 26 ரன் எடுத்து அவுட் ஆட்டு போனாலும் அதுக்கப்புறம் வந்த இசான் கிஷன் 46 பால்ல 79 ரன். இவங்க அடிச்சிட்டு இருக்கல நான் மட்டும் வந்து சும்மா ஆடிட்டு போவேன் அப்படின்ட்டு வந்து ஹென்ரிக் கிளாசனை வந்து ஒரு அதிரடி ஆடி 24 பால்ல 51 ரன். இவங்க எல்லாருமே அடிச்சதுனால தான் 285 போனுச்சு. இதுக்கப்புறம் ஆர்சிபி ஆட வந்தவனே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் பொறுமையா ஆடி 55 ரன் வித்தியாசத்தில் தோத்து போனாலும் பாயிண்ட் டேபிள ஃபர்ஸ்ட் பிளேஸை விட்டு கொடுக்காம போயிட்டாங்க. இதனால குவாலிஃபயர் 1ல யார் விளையாட போறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற ஆர்சிபியும் செகண்ட் பிளேஸ்ல இருக்க குஜராத் டைட்டன்ஸும் தான். வின் பண்ற ஒரு ஆள் நேரா ஃபைனல் போயிருவாங்க, தோக்குறாரு எலிமினேட்டர் 1ல விளையாடுவாங்க. இன்னும் சான்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு என்னமோ ஆர்சிபி இருக்க ஃபார்ம்ல வந்து டைரக்டா ஃபைனல் போயிருவாங்க அப்படின்னு தான் தோணுது. இப்போ நீங்க சொல்லுங்க ஃபைனல்ல யார் 2 பேர் விளையாடுவாங்க, அதுல யார் கப் அடிக்க போறா அப்படிங்கறத உங்களுக்கு தோன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.